அனைவருக்கும் வினோத் தலைமையின் பணிவான வணக்கங்கள். கற்றல் வந்துட்டு கடலளவு இருக்குது அப்படின்னாங்க. ஸோ எல்லையே இல்லாதது. நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக மாடி தோட்டம் மாதிரி சின்னதாக வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு மீன் அமிலம் தயார் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத முயற்சி பண்ணோம். சரி, நம்ம மீன் வந்து நம்மளே பிடிக்கலாம், நம்ம பிடிப்போம் இல்லையா? ஸோ அதனுடைய கழிவுகளை வீணாக்காமல் நம்ம எடுத்து அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பாருங்கள். ஒன்றும் இல்லை, வீணான மீன் கழிவுகள், அதாவது ஆற்று மீனாக இருக்கலாம், கடல் மீனாக இருக்கலாம், அதோட கழிவுகளை எடுத்துகிட்டு ஒரு அரை கிலோ மீன் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் 1 கிலோ சர்க்கரை இல்லை 3/4 கிலோ நாட்டு சர்க்கரை பயன்படுத்தி எலுமிச்சம்பழம், வாழைப்பழம்லாம் போட்டு இறுக்கி ஒரு 15 நாளுக்கு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மீன் அமிலம் தயாராகிடும். ஸோ இதை வந்துட்டு நம்மளே மேக் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் சகிப்புத்தன்மை தேவைப்படும். வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை இருந்ததுன்னா கண்டிப்பாக சாதிக்கலாம்னு நினைக்கிறேன். இது எல்லா விஷயத்துலையுமே பொருத்தமாக இருக்கும். நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன், நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். வாழ்க யோகம், யோகம் வளரட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.